பஸ்ஸில் ஏறினது நம்ம டேப் அடிச்சிடணும். டிரைவர் நம்மளை நோட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. மேலே கேமரா நம்மளை வாட்ச் பண்ணிட்டே இருக்கும். இங்கே இதுதான் வந்துட்டு டிக்கெட்டு. அப்படி போயிட்டு இருந்தால் ஃப்ரண்ட்டில் உள்ள சீட் எல்லாமே ப்ரியாரிட்டி சீட்டு. இந்த மிஷின் தான் நம்ம ஏறும்போது டேப் அடிக்கிற மிஷினு. இப்போ வந்து டோர் ஓப்பனில் இருக்கும்போது இதையும் ஓப்பனில் வச்சுருப்பாங்க. டோர் க்ளோஸ் ஆனால் இதையும் க்ளோஸ் பண்ணி வச்சுருவாங்க. இடப்பட்ட டைமில் இது ஃபுல்லாக க்ளோஸில் தான் இருக்கும். இந்த சென்டரில் உள்ள இந்த எல்லோ கலர் சீட்டு எல்லாமே வந்து ப்ரியாரிட்டி சீட்டு தான். இதில் யார் யாரெல்லாம் உட்காரணும் அப்படிங்கிறத வந்து இந்த சீட்டுக்கு பக்கத்தில் மென்ஷன் பண்ணி வச்சுருப்பாங்க. இதை ப்ரெக்னென்ட் லேடி, அப்புறம் வயசானவங்க, கால் நடக்க முடியாதவங்க, இவங்க தான் இந்த சீட்டில் உட்காரணும். அவங்க இல்லாத பட்சத்தில் நம்ம இந்த சீட்டில் உட்காந்துக்கலாம். ஆனால் அவங்க வந்துட்டாங்கன்னா நம்ம கண்டிப்பாக அவங்களுக்கு இடம் கொடுத்து தான் ஆகணும். இதை வந்து எல்லாருமே இங்கே ஃபாலோ பண்ணுவாங்க, நம்மளும் ஃபாலோ பண்ணி ஆகணும். இது வந்து ஒரு அலாரம். நம்ம அடுத்த ஸ்டாப்பில் இறங்க போகிறோம் அப்படின்னா வந்து இந்த அலாரம் அடித்தா வந்து டிரைவர் வந்து ஓகே அடுத்த ஸ்டாப்பில் இறங்குறதுக்கு ஆள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வண்டியை நிப்பாட்டுவாங்க. அதுக்காக தான் இந்த அலாரம். எல்லா கம்பிலையும் இந்த அலாரம் வச்சுருப்பாங்க. இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒன்று. இது பார்த்திங்கன்னா நம்ம ஒரு சீட்டில் உட்காந்துட்டு ஆப்போசிட் சீட்டில் கால் வைக்கக்கூடாது. ஆள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கால் வைக்கக்கூடாது. இந்த ரெட் கலர் ஹேமர் மாதிரி இருக்குது. இது என்னதுன்னா எல்லா இடத்துலையும் இருக்கும். இது ஒரு எமர்ஜென்சிக்கு நம்ம வந்துட்டு கண்ணாடியை உடச்சிட்டு வெளியில் போகிறதுக்காக அந்த ஹேமர் கொடுத்துருக்குறாங்க. அது ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும். இந்த பஸ்ஸில் பார்த்திங்கன்னா நிறைய ஃபெசிலிட்டி இருக்குது. முக்கியம் நமக்கு மட்டும் இல்லை, ஸ்ட்ரோலரில் வரவங்க, வீல் சேரில் வரவங்களுக்குமே ஃபெசிலிட்டி இருக்குது. அவங்க வந்து அந்த ஸ்ட்ரோலரோ இல்லை அவங்க வீல் சேரோ க்ரிப்பாக பிடிக்கிறதுக்கு வந்து ரைட் சைடு வந்து ஆப்ஷன் கொடுத்து வச்சுருக்காங்க. அந்த ஹேண்டில் மாதிரி கொடுத்து லாக் பண்ணுற மாதிரி வச்சுருக்குறாங்க. இந்த எல்லோ கலரில் இந்த ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கிறது என்னதுன்னா, இப்போ வீல் சேரில் வரவங்க வந்துட்டு அவங்களால மேலே ஏறி வர முடியாது. அப்போது வந்து டிரைவர் என்ன பண்ணுவாங்கன்னா பஸ்ஸை ஸ்டாப் பண்ணிவிட்டு அந்த எல்லோ கலர் இதை எடுத்து அப்படி கீழே வந்து அந்த தரையில் பட்டாகிற மாதிரி வந்து வைப்பாங்க. ரேம்ப்பு மாதிரி செட் பண்ணுவாங்க. செட் பண்ணிட்டா அவங்க வீல் சேரில் வரவங்க ஈஸியாக அவங்க ஏறி வந்துடலாம். இந்த வேலையை வந்து டிரைவர் மட்டும்தான் பார்ப்பாங்க. எவ்வளோ ரஷ்ஷாக இருந்தாலுமே அவங்க வந்து பஸ்ஸை ஸ்டாப் பண்ணிவிட்டு ஆளுங்களை ஃபஸ்ட்டு ஏற்ற மாட்டாங்க. பஸ்ஸை ஸ்டாப் பண்ணிவிட்டு இந்த வேலையை அதுக்கப்புறம் தான் ஸ்டாப்பில் உள்ள ஆளுங்க உள்ளே ஏறதுக்கு வந்து டோரை ஓப்பன் பண்ணி விடுவாங்க. இங்கே உள்ள எல்லா பஸ்லேயும் வந்து இதை ஃபாலோ பண்ணுவாங்க எல்லா டிரைவரும். இது ரொம்பவே நல்ல விஷயம். அது இல்லாமல் இது ஒரு டபுள் டெக்கர் பஸ்ஸு. நாங்கள் இப்போ ஏறியிருக்க பஸ்ஸு ஒரு டபுள் டெக்கர் பஸ்ஸு. என் ஃப்ரெண்டில் உள்ள சீட் எல்லாமே ப்ரியாரிட்டி சீட்டு தான். அதுவுமே அப்படி தான் சேம். ஃபஸ்ட்டு அவங்களுக்கு தான் வந்து ப்ரியாரிட்டி, அதுக்கப்புறம் தான் நமக்கு. இந்த ஸ்டெப்ஸில் ஏறும்போது பார்த்திங்கன்னா நம்ம மேலே ஏறும்போது எத்தனை சீட்டு இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டே நம்ம மேலே ஏறிக்கலாம். அது வந்து சைடில் வந்து டிஸ்பிளே ஆகும். பார்த்திங்க டிஸ்பிளே ஆகும். இதில் வந்து நம்ம ஸ்டெப்ஸில் வந்து எப்படி ஏறணும் எப்படி ஏறக்கூடாது அப்படிங்கிற ரூல்ஸ்லாம் பக்கத்தில் ஃபோட்டோவோட போட்டிருக்காங்க. அதை பார்த்து நம்ம தெரிஞ்சுட்டு அதை ஃபாலோ பண்ணிக்க ஆகணும். அதுவும் இல்லாமல் இந்த பஸ்ஸில் எல்லா இடத்துலையும் பார்த்திங்கன்னா கேமரா ஃபிட் பண்ணியிருப்பாங்க. நம்ம வந்து எந்த தப்புமே அவ்வளோ ஈஸியாக பண்ணிட முடியாது. ஒரு வேளை தப்பு பண்ணாலும் கண்டிப்பாக மாட்டிடுவோம். நாங்கள் வந்த டைம் பார்த்திங்கன்னா நைட்டு ஒரு 12:30. கொஞ்சம் கிராசரி ஐட்டம் வீட்டுக்கு தேவையானது கொஞ்சம் திங்ஸ் வாங்க வேண்டியிருந்துச்சு. அது முடிச்சுட்டு நாங்கள் அந்த பஸ்ஸை மிஸ் பண்ணிடுவோம்னு நினச்சோம். பட் ஆனால் மிஸ் பண்ணலை, நாங்கள் ஏறிட்டோம். அதனால தான் இப்போ பஸ்ஸில் யாருமே கிடையாது. அவ்வளோ தைரியமாக நாங்கள் வீடியோ எடுக்கிறோம். இந்த பஸ் வந்து இப்போ டிப்போக்கு தான் போயிட்டுருக்குது. அது போகிற வரைக்கும் எந்தெந்த ஸ்டாப்பில் நிப்பாட்டணுமோ எல்லா ஸ்டாப்லேயுமே நிப்பாட்டி ஆளுங்க ஏற்றிட்டு தான் போகும். ஏன்னா இது கடைசி பஸ். நிறைய பேர் இந்த பஸ்க்காக வெயிட் பண்ணுவாங்க. லேட் நைட் ஆகிட்டு பஸ் இருக்குமா இருக்காதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வருவாங்க. இவங்க ஒரு வேளை ஆளில் நிப்பாட்டாமல் போயிட்டு அவங்க கம்ப்ளைண்ட் எதுவும் பண்ணிடக்கூடாது. அதுக்காக இவங்க எல்லா ஸ்டாப்லேயும் ஒரு நிமிஷமாவது டோரை ஓப்பன் பண்ணி நிப்பாட்டி க்ளோஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் வராங்க. அதுவும் இல்லாமல் இங்கே பார்த்திங்கன்னா நம்ம வந்து பஸ்ஸில் ஏறும்போது டேப் அடிக்கும். அப்படி டேப் அடிக்கும்போது இறங்கும்போது நம்ம டேப் அடிக்கணும். டேப் அடிக்கும்போது அது நம்ம கார்டில் எவ்வளோ அமௌண்ட் இருக்குது அப்படிங்கிறத அது காட்டும். நம்ம இறங்கும்போது எவ்வளோ எடுத்துருக்கு அப்படிங்கிறத காட்டும். அதை வச்சு தான் வந்து இவங்க வந்துட்டு அமௌண்ட்டு எடுத்துப்பாங்க. இல்லை நம்ம ஏறும்போது அடித்தாச்சு, இறங்கும்போது அடிக்க வேண்டாம், அப்படி அடித்தா தானே காசு எடுப்பாங்க அப்படின்னு நினச்சிட்டு நம்ம அடிக்காமல் இறங்கிட முடியாது. ஏன்னா அது வந்து நீங்கள் அடிக்காமல் இருந்தால் நிறைய பேர் நல்லா வாட்ச் பண்ணுவாங்க. அதுவும் இல்லாமல் ஒரு வேளை நீங்கள் எல்லாரையும் மிஸ் பண்ணி அதை இறக்கிட்டாலுமே அடுத்த டைம் பஸ்ஸில் ஏறும்போது நீங்கள் டேப் அடிச்சு தான் ஆகணும். ஏன்னா வந்து நம்ம ஃப்ரண்ட் சைடில் தான் எப்போவுமே வந்து பஸ்ஸில் ஏறும்போது ஃப்ரண்ட் சைடில் தான் ஏறுவோம். இறங்கும்போது தான் சென்டரில் உள்ள வழியாக வெளியே இறங்குவோம் நம்ம. அப்போ ஏறும்போது டிரைவரோட வேலையை அதுதான். எல்லாம் டேப் அடிக்கிறாங்களா, அப்படி நம்ம இறங்கும்போது டேப் அடிக்க மறந்துட்டு ஏறும்போது டேப் அடித்தா அது நமக்கு ஒரு பெரிய ஃபைனு, அது ஒரு பெரிய தப்புங்க. கண்டிப்பாக அதுக்கான பனிஷ்மெண்ட் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அந்த டேப் அடிக்கிற கார்டு எங்கே கிடைக்கணும், நம்ம சிங்கப்பூர் வந்தோடனே இங்கே உள்ள ஸ்டோரில் நம்ம கேட்டு வாங்கிக்கலாம். நம்ம அமௌண்ட்டு கொடுத்துட்டா உடனே அவங்க அந்த கார்டு ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. அதனால் எந்த பிரச்சனையுமே இல்லை. நாங்கள் இறங்க போகிற ஸ்டாப்புக்கு வந்துட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா யாருமே ஆளில்லை. நாங்கள் வந்த டைம் அப்படி. நாங்கள் வந்துட்டு ஆப்போசிட் சைடில் தான் எங்கள் வீடு இருக்குது. ஆப்போசிட் சைடு கிராஸ் பண்ணி தான் போக முடியும். இங்கே வந்து நம்ம ஊர் மாதிரி நம்ம வந்து டேரெக்டாக கிராஸ் பண்ணிலாம் போக முடியாது. ஃப்ளைஓவர் இருக்கும். ஃப்ளைஓவரில் தான் நம்ம ஏறி போகணும்.
இதுக்குமே வந்து 2 வழி இருக்குது. ஒன்று வந்து நம்ம ஸ்டெப்ஸ் வழியாக போகிறதுக்கு இருக்குது. நிறைய பேர் வந்து ஸ்டெப்ஸில் ஏறி போகணுன்னு நினைப்பாங்க, அவங்களுக்கு அந்த ஸ்டெப்ஸு. இல்லை என்னால் ஸ்டெப்ஸில் ஏற முடியாது, நான் வந்துட்டு லிஃப்ட்டில் தான் போவேன் அப்படின்னா அவங்களுக்கு லிஃப்ட் இருக்குது. மேக்ஸிமம் லிஃப்ட் வந்து வயசானவங்களுக்கு தான், பட் அது பிரச்சனை இல்லை, நம்மளும் போகலாம். நாங்கள் வந்து எப்போவுமே வந்து லிஃப்ட்டில் தான் போவோம். இறங்குறதா இருந்தால் மட்டும்தான் நாங்கள் வந்து ஸ்டெப்ஸில் இறங்குவோம், ஏறதா இருந்தால் லிஃப்ட்டில் தான் போவோம். இங்கே வந்து எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி கிராஸ் பண்ணுறதுக்கு வந்து ஃப்ளைஓவர் தான் கொடுத்துருப்பாங்க. இந்த ரோட்டில் கிராஸ் பண்ணுற மாதிரியே ஆப்ஷன் இருக்காது. ஒரு வேளை அப்படி இருந்தாலுமே வந்து சிக்னல் இருக்கும், நம்ம நடக்கிறதுக்கான ஒரு சிக்னல் இருக்கும். அந்த சிக்னல் போட்டதுக்கு அப்புறம் மட்டும்தான் நம்ம வந்து கிராஸ் பண்ண முடியும். நம்ம இஷ்டத்துக்கு நம்ம டக்குன்னு கிராஸ் பண்ண முடியாது. சிங்கப்பூரை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லா ரூல்ஸ் அண்ட் கண்டிஷனையும் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். அப்படி ஒரு வேளை நம்ம ஃபாலோ பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக ஒன்று ஃபைனாக இருக்கும், இல்லைனா ஜெயிலாக இருக்கும். இங்கே வந்து எந்த எக்ஸ்கியூஸுமே கிடையாது. இங்கே வந்து ரொம்பவே வந்துட்டு எப்படி சொல்கிறது, தப்பு பண்ணால் உடனே தண்டனை கொடுத்துருவாங்க. அதனால் வந்து எல்லாருமே வந்து ரூல்ஸை ஃபாலோ பண்ணுவாங்க. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் அப்படி தான். நம்ம தெரியாது அப்படிலாம் சொல்ல முடியாது. ஏன்னா அந்த நாட்டுக்கு வந்தவொடனே இதில் உள்ள ரூல்ஸை தான் முதல்ல நமக்கு யாருனாலும் இப்படி தான் இருக்கணும், அப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிறத கண்டிப்பாக நமக்கு சொல்லுவாங்க. ஏன்னா ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஒரு கண்ட்ரி, அது இல்லாமல் ரொம்ப எக்ஸ்பென்சிவ். அதுவும் இல்லாமல் பனிஷ்மெண்ட்டும் நம்மளுக்கு டைமுக்கு டக்குன்னு கொடுத்துருவாங்க. நாங்கள் அப்படி லிஃப்ட்டில் ஏறிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த லிஃப்ட்டு வந்துட்டு ஒரே ஒரு ஃப்ளோர் தான், டக்குன்னு நாங்கள் வந்துட்டோம். இப்போது இந்த ஃப்ளைஓவரில் வந்து நம்ம சைக்கிள்லாம் ஓட்டக்கூடாது. நிறைய பேர் வந்துட்டு வித்தையை காட்டுறதுல சைக்கிள் ஓட்டிகிட்ருப்பாங்க. இங்கே அந்த மாதிரிலாம் பண்ண முடியாது, அதுவுமே கொடுத்துருக்குறாங்க. இவங்க மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையுமே வந்து தமிழ், இங்கிலீஷ், சைனீஸ் 3 லாங்குவேஜ் இருக்கும். அதனால் நம்ம வந்து எனக்கு தெரியாது அப்படிலாம் நம்ம எதுவுமே சொல்லி ஏமாற்ற முடியாது. அப்படி தெரியாட்டி கூட ஃபோட்டோ கொடுத்துருப்பாங்க, அதனால் பிரச்சனை இல்லை. அதை பார்த்து நம்ம கரெக்டாக வந்துடணும். ஸ்டெப்ஸில் வந்தால் இந்த வழியாக தான் நம்ம மேலே வந்திருப்போம். இங்கே உள்ளவங்க மேக்ஸிமம் வந்து சைக்கிள் தான் வச்சுருப்பாங்க. ஏன்னா இங்கே சைக்கிள் மட்டும்தான் கொஞ்சம் அஃபோர்டபுளாக கிடைக்கும். இங்கே பைக் வாங்குற அமௌண்ட்டுக்கு நம்ம ஊரில் நம்ம வந்து காரே வாங்கிடலாம். அந்தளவுக்கு இங்கே எக்ஸ்பென்சிவ். அது இல்லாமல் பைக்கை நம்ம பார்க் பண்ணுறதுக்கு தனியாக அமௌண்ட் பே பண்ணணும். அதுக்கு நமக்கு சைக்கிள் தான் பெஸ்ட்டு. அது இல்லாமல் சைக்கிள் ஓட்டுறது ஹெல்த்துக்குமே ரொம்ப நல்லது. அதனால இங்கே மேக்ஸிமம் எல்லோரும் சைக்கிள் தான் வச்சுருப்பாங்க. என்ன தான் ஃபாரினர்ஸ் வந்து ஜங்க் ஃபுட் அது இதுன்னு எடுத்துக்கிட்டாலுமே அவங்க வந்து பாடியை ரொம்ப மெயின்டைன் பண்ணுவாங்க. ஜாக்கிங், வாக்கிங், ஸ்விம்மிங் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய எக்ஸசைஸ்லாம் அவங்க பண்ணுவாங்க. எனக்கு வந்து அவங்ககிட்ட பிடிச்சது இந்த ஒரு விஷயம், நான் ரொம்ப இன்ஸ்பயர் ஆகிட்டேன் அந்த விஷயத்தில். பட் நான் அதை இன்ன வரைக்கும் ஃபாலோ பண்ணல. எதுனாலுமே எனக்கு 2-3 நாள் தான். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டான வீடியோக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். பாய்.